பொங்கல் விழா பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விழா 4 நாளுக்கு கொண்டாடப்படுறதை போகி பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இந்த விதமாக. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு அர்த்தம் சம்யக் கிராந்தி. ஏன் அப்படின்னா சரியான மாற்றம், சரியான புரட்சி. மாற்றம் எங்கே? வெளியிலையா? சூரியன் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறார், தட்சிணாயத்தில் உத்தராயணத்தை போகிறார், அதனால் அது புண்ணிய காலம் அப்படின்னு ஜோதிஷ்ய சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்லப்படுறது. மகர ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாருன்னு. ஆனால் அவர் எங்கேயுமே போகல, எங்கேயுமே மாறலை, அவர் அப்படி தான் இருக்கார். ஆனால் கோட்டானு கோட்டி ஜீவராசிಗಳನ್ನು தன்னை மேலே வெற்றிக்கிட்டு பரிச்சிட்ருக்கிற பூதேவி இங்கே இருக்கிற மக்களுக்கு வேண்டிய எல்லா சுக சௌக்கியங்கள் சம்பதைகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பூமி சுற்றுறது. இந்த பூமி சுற்றும் போதும் விதவிதமான சீசன்ஸு, அதுக்கு தகுந்தது போல் டெம்பரேச்சர், அதுக்கு தகுந்த போல் இங்கே சம்ருத்தியாக சஸ்யசாமலமாக காய் பழம் எல்லாமே இங்கே கிடைக்கிறது. அதனால் மாற்றம் பூதேவி நமக்காக பண்ணுறது. அப்புறம் ஆன்மீக கருத்தை எடுத்துக்கிட்ட நமக்குள்ள மாற்றம் வரணும். எத்தனையோ வருடங்களாக இந்த கொண்டாட்டம் பண்டிகை பண்ணிட்டு இருந்தால் கூட நமக்குள்ள மாற்றம். என்ன மாற்றம் வரணும்? நல்ல திசை நோக்கி போகிற ஒரு மாற்றம். எது நல்ல திசை? வெளியில் தட்சிணாயனம் நல்லதில்லை, உத்தராயணம் நல்லது, அதெல்லாம் நமக்கு சம்பந்தம் வேண்டாம். என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனுஷனாக பிறந்த நானும் மனுஷத்துவத்தில் தெய்வத்துவத்துக்கு போகணும். அந்த தெய்வத்துவத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய என்னென்ன மாற்றங்கள் எனக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு பேர் தான் பொங்கல், சங்கராந்தி, சம்யக் கிராந்தி. அப்போது அதுதான் முக்கியமான கருத்து. நம்ம ஹிந்து பண்டிகைகள் எல்லாமே கூட இயற்கை கூட சம்மந்தப்பட்டிருக்கு. இயற்கையினை பூஜிக்கணும், கௌரவிக்கணும், பூஜிக்கணும், அப்புறம் போஷிக்கணும், ரட்சிக்கணும். அதனால் இந்த பண்டிகை முக்கியமாக நமக்கு இயற்கை கூட எப்படி நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கிறோமோ, அந்த இயற்கை అనేది நமக்கு உதவி செய்யலைன்னா இங்கே நம்ம யாருமே